கைஸ் இப்போ நம்ம வந்து ஹார்ட்டோட மற்ற சாம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் நடக்குதுங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ வி ஹவ் டிஸ்கஸ் அபவுட் தி டபுள் சர்க்குலேஷன் இன் டீடைல்ஸ். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி பார்ட்ஸ் விச் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ அயோட்டா, பல்மனரி வெயின், பல்மனரி ஆர்டரி, வீனா கேவா, அந்த டிஷ்யூ அந்த லங். ஸோ இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சர்க்குலேஷன். டபுள் சர்க்குலேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் அபவுட் தி டிஃப்ரெண்ட் சாம்பர்ஸ் ஆஃப் தி ஹார்ட். இந்த 4 சாம்பர் ஏன் இருக்குன்னா டு prevent the mixing of the oxygenated and deoxygenated blood. ஸோ எது வந்து ரிசீவிங் சாம்பர், எது பம்பிங் சாம்பர், இது எல்லாத்தையும் பார்த்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பிளட் ப்ரெஷருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா the pressure that is exerted, okay, the force that is exerted by the blood on the walls of the vessels. ஓகேவா? ஸோ அந்த வால் ஆஃப் தி வெசல்ஸ் மேலே பிளட் வந்து எக்ஸர்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிவெரியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, ரைட்? ஸோ த ஃபோர்ஸ் தட் இஸ் எக்ஸர்டட் பை தி பிளட் ஆன் தி வால்ஸ் ஆஃப் தி வெசல் இஸ் நோன் அஸ் தி பிளட் ப்ரெஷர். ஓகே? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ஆர்டரிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகே? ஸோ வெயினை கம்பேர் பண்ணக்குள்ள ஸோ ஆர்டரிஸில் தான் வந்து எப்படி இருக்கும் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டூ ப்ரெஷர், ஒன் இஸ் சிஸ்டாலிக் ப்ரெஷர் அண்ட் அனதர் ஒன் இஸ் டைஸ்டாலிக் ப்ரெஷர். ஸோ சிஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும்பொழுது, ஓகே, ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் பண்ணுறது தான் டைஸ்டாலிக் ப்ரெஷர். ஓகே? ஸோ இதோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் எல்லாமே இருக்குது. கிளாஸ் 11th படிப்பீங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சிஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து 180 இருக்கணும், டைஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 90 இருக்கணும். ஸோ இதுக்கு கீழே இருக்கும்பொழுது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறது. மேலே இருக்கும்போது ஹைப்பர் டென்ஷன். ஸோ 180க்கு மேலே இருக்குன்னா ஹைப்பர் டென்ஷன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, லோ பிபி, ஹை பிபின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ பிபினா பிளட் ப்ரெஷர்ப்பா. வாட் இஸ் பிபி? தட் மீன்ஸ் பிளட் ப்ரெஷர். ஓகே? ஸோ ஹவ் வி ஆர் கோயிங் டு மெஷர் திஸ் பிளட் ப்ரெஷர்? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்மேனோமீட்டர். ஓகேவா? Pygmanometer. So just note this is a big word. Okay? So they have asked this in a 1 mark question. Okay, once, but this will not be asked usually. Okay வா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த பாயிண்ட்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ சிஸ்டாலிக் ப்ரெஷர் இப்போ 190 அப்படிலாம் போகுதுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறது. ஓகே? ஸோ திஸ் இஸ் வாட் யூ நீட் டு நோ. ஓகே? அதுக்கான காமன் காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரியோல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது, சுருங்குறது. ஆர்டரியோல்ஸ் வந்து சுருங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஓகே? அதனால் என்ன ஆகும்னா ஸோ பிளட்டு வந்து ஒழுங்காக ஃப்ளோ ஆக முடியாது. ஸோ பிளட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ பிளட்டோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால ஸோ நார்மலாக போயிட்டு இருந்த பிளட்டுக்கு என்ன ஆகுது இப்போ ஸோ நிறையா தடை வர்றதுனால ஹை ப்ரெஷரில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து நீங்களே வந்து இப்போ ஓஸில் தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஸோ அப்படியே பாதி அடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வந்து அடிக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஆர்ட்ரியோல்ஸ் வந்து அப்படியே அதோட டயமீட்டர் கம்மியாகும் பொழுது ஸோ த ரெசிஸ்டன்ஸ் டு பிளட் ஃப்ளோ வில் இன்க்ரீஸ், தேர் பை இட் ரிசல்ட்ஸ் இன் ஹைப்பர் டென்ஷன். ஸோ அதனால் என்ன நடக்கும்னா ஆர்ட்ரிஸ் எல்லாமே வந்து ரப்சர் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ ரப்சர் ஆகிறதுனால என்ன ஆகும்னா இன்டர்னல் ப்ளீடிங்ஸ் நடக்கும். ஸோ தீஸ் ஆர் தி காமன் திங்ஸ் விச் இஸ் சீன் இன் தி ஹைப்பர் டென்ஷன். ஓகே? ஸோ ஜஸ்ட் டு கிவ் யூ இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் தி பிளட் ப்ரெஷர், ஸோ we have all of this one. Just note the name of the instrument and what causes hypertension and what does this hypertension leads to. Then talking about the types of blood vessels. Okay? So we have two major types. One is artery, another one is vein. Okay? So artery வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்ட் டெஃபினேஷன் யாராவது ஆர்ட்ரி அப்படின்னு என்னன்னு கேட்டாங்க உடனே சொல்லிடக்கூடாது. எப்பயுமே அது வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும் அப்படிங்கிறது. ஓகே? தட் இஸ் நாட் தி கரெக்ட் டெஃபினேஷன். Artery is the vessel that always carries the blood away from the heart to various body parts. ஓகேவா? ஸோ ஆர்ட்ரி எப்பயுமே என்ன பண்ணணும்னா it will be carrying the blood away from the heart. எதெல்லாம் வந்து பிளட்டை வந்து ஹார்ட்லேருந்து எடுத்துகிட்டு போதும் அது எல்லாமே ஆர்ட்ரி தான். ஓகேவா? எதெல்லாம் வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குதோ அது எல்லாமே வந்து வெயின். ஓகேவா? அதனால தான் வந்து இந்த பல்மனரி வெயின் வந்து நேம் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. எல்லா ஆர்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கேரி பண்ணும். ஆனால் பல்மனரி ஆர்ட்ரி மட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணிட்டு போகுது. பல்மனரி ஆர்ட்ரி மட்டும் என்ன பண்ணுது? ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணிட்டு போகுது. ஓகேவா? அதே மாதிரி எல்லா வெயினுமே ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கேரி பண்ணும். ஆனால் பல்மனரி வெயினை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இட் வில் பி கேரிங் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகே கைஸ்? ஸோ வாட் இட் வில் பி கேரிங்? ஸோ பல்மனரி வெயின் வில் பி கேரிங் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகே? ஸோ it will be carrying the oxygenated blood from the lungs and it will give to the left atrium. Okay? That is the role of pulmonary vein. ஏன் இந்த pulmonary முன்னாடி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா pulmonary is associated with the lungs. So anything that is associated with the lungs we use the word pulmonary.
ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஆர்டரிஸுமே என்ன பண்ணும்? ஸோ ஆர்டரிக்கு டெஃபினேஷன் கேட்டாலே என்ன எழுதணும்? யூ ஷுட் நாட் ரைட் இட் கேரிஸ் தி ஆக்சிஜனேட்டட் பிளட் பிகாஸ் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, யூ கேன் see this is one of the exception but many exceptions you have. Okay, that will be discussing in your higher classes. Okay, so pulmonary artery மட்டும் என்னது கேரி பண்ணுது? It is carrying the deoxygenated blood. pulmonary vein மட்டும் oxygenated blood கேரி பண்ணுது. ஸோ மறந்துடாதீங்க. ஆனால் டெஃபினேஷன் என்ன எழுதணும்? ஆர்டரிஸ் அப்படின்னு கேட்டாலே you should write it will be carrying the blood away from the heart to various body parts. You can see it is carrying the blood from the heart to other parts of the body. Okay, suppose vein க்கு என்ன டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா it will be carrying the blood towards the heart from various parts of the body, right? so அதான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஆர்டரிஸ்க்கும் வெயினுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா once a time they have asked in 2 mark question. So you should write these two difference. It carries the blood away from the heart to various parts of the body, but it will be carrying oxygenated blood only. But there is an exception which I told you. Pulmonary artery மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா deoxygenated blood கேரி பண்ணுது. So blood வந்து ஹார்ட்லேருந்து வரதுனால pressure வந்து பார்த்தீங்கன்னா arteriesல வந்து அதிகமாக இருக்கும். Okay, as I already told you, the blood pressure will be higher in arteries. That reason is here. Okay, since the blood that emerges from the heart, okay, so அதனால வந்து பார்த்தீங்கன்னா pressure வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஆனால் வெயின்ஸுக்கு வந்து பிளட் எங்கேருந்து வருது? ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் தி அதர் பாடி பார்ட்ஸ் ஒன்லி. ஓகே, ஸோ அதனால் வந்து ஸோ இட் வில் பி லோ ப்ரெஷர். ஓகே, ஸோ அதனால் இதுக்கு திக் வால் தேவைப்படாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்ஸ் வந்து பெருசாக இருக்கும். இட் ரெக்வயர்ஸ் thick elastic wall but vein do not require thick elastic wall. Okay, but it needs valves. எதுக்காக இருக்குன்னா to prevent the backflow ஆகக்கூடாதுங்கிறதுக்காக valve இருக்கு. Okay, so it carries the blood to the heart from different parts of the body. It do not require thick wall and walls are present to prevent the backflow, right? On reaching the organ, so arteries வந்து பாத்தீங்கன்னா it divides into smaller and smaller vessels. ஸோ ஒரு ஆர்கன் கிட்ட ரீச் ஆனதுக்கப்புறம் ஸோ நிறையா வந்து ஃபர்தராக வந்து டிவைட் ஆகும். ஓகேவா? அதுதான் ஆர்ட்ரியோல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் தி செல். ஓகே, ஸோ தட் இஸ் தி திங் விச் யூ ஹேவ் டு நோ அபவுட் ஆர்ட்ரிஸ். ஓகே, அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் அளவுக்கு வந்து ஒரு திக்கான வெசல் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் கேபிலரின்னு சொல்லுவாங்க. எல்லா கேபிலரிஸும் ஒன்று சேர்ந்து அப்படியே வெயின் ஆகிடும். ஓகேவா? ஸோ தே ஹேவ் ஷோன் திஸ் இன் யோர் பிக்சர் ஆல்சோ. ஓகே, ஜஸ்ட் யூ கேன் நோட் திஸ். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிலரிஸ். ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கேபிலரிஸ். இந்த ஆர்ட்ரி பார்த்தீங்களா, ஆர்ட்ரி எல்லாமே டிவைட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ ஸ்மால் வெசல்ஸாக பிரிஞ்சிடும். அதுதான் ஆர்ட்ரியோல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்ட்ரியோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டிவைட் ஆகுது இல்லையா. ஸோ யூ கேன் see this arteries divides into smaller arterioles. அதுக்கப்புறம் இந்த ஆர்ட்ரியோல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்தால் உங்களுக்கு கேபிலரிஸ் கிடைக்கும். இந்த கேபிலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா then it is going to form the vein. Okay, so that is what you should know. Okay guys, then the capillaries ஓட thickness வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல் அளவுக்கு தான் இருக்கும். so one cell thickness. okay, so what is the thickness of capillaries? That is one cell thick. okay, so இந்த capillaries எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் veins form பண்ணும். so the vein வந்து பாத்தீங்கன்னா it will be carrying the deoxygenated blood away from the organs. okay, it will carry the deoxygenated blood away from the various parts of the body. okay va guys, so next blood clotting அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. blood clotting ங்கிறது blood coagulation கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு இடத்துல வந்து இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து blood வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அந்த லீக் ஆக ஆரம்பிக்குது இல்லை. ஸோ அப்போ வந்து அது அப்படியே விடுனா என்ன ஆகும்? லீக் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்பிங் சிஸ்டமோட எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிரும் பிகாஸ் ஆஃப் தி ஃபால் இன் பிளட் ப்ரெஷர். ஓகே, ஸோ அதை இமீடியட்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஏதாவது மெக்கானிசம் வச்சு அது வந்து நடக்காமல் என்ன பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய platelets வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ platelet is the major cell which is involved in the blood coagulation. okay, or blood clotting. ஸோ அது என்ன பண்ணால் அந்த இடத்துல போய் அப்படியே வந்து சரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த வந்து ஒரு அடைப்பு மாதிரி கிரியேட் பண்ணிட்டதுனால பிளட் வந்து லீக் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? தேர் இஸ் ஒன் டிசீஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்டேருந்து வரக்கூடிய டிசீஸ் தான். ஓகேவா? ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும் ப்ளீடிங். ஸோ அது என்ன டிசீஸுங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு சொல்லணும். தட் இஸ் நோன் அஸ் ப்ளீடிங் டிசீஸ். ஓகே, ஸோ அதுக்கு பேர் என்னங்கிறத சொல்லணும். ஓகேவா? ஸோ குயின் விக்டோரியாவோட ஃபேமிலியில் கூட இந்த டிசீஸ் வந்து இருந்தது. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் ஐ ஹவ் given to you. ஓகேவா? ஸோ லீக்கேஜ் leads to loss of blood pressure. As a result, the efficiency of the pumping system will be reduced. Okay, so to avoid this, platelets which circulates all around the body will go and plug these leaks and it will help to clot the blood. Okay, next, lymph.
லிம்ப் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, லிம்புங்கிறது ஒரு மிடில் மேன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ஹை ப்ரெஷரில் ஏதாவது ஃப்ளோ ஆகிட்டு இருந்தாலே என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஹை ப்ரெஷரில் ஏதாவது ஃப்ளோ ஆகிட்டு இருந்தாலே ஸோ சைடில் வந்து நிறைய லீக் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி லீக் ஆகி செல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிடை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிஷ்யூ ஃப்ளூயிட், லிம்ப் இல்லை இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. ஸோ லிம்ப் அப்படின்னா என்னது, ஆக்சுவலி இந்த பிளட்லேருந்து லீக் ஆகி வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா லிம்ப். ஓகேவா, ஸோ லிம்ப் என்ன பண்ணால் மறுபடியும் எல்லா நியூட்ரிஷன்ஸையும் எடுத்துகிட்டு போய் பிளட்டுக்கே போய் கொடுத்துரும். ஓகேவா, ஸோ மறுபடியும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணும், பிளட்டுக்கே ட்ரைன் பண்ணுறது தான் லிம்போட வேலை. அதனால் ஒரு மிடில் மேனு சொல்கிறாங்க. ஸோ செல்ஸுக்கு நடக்கக்கூடிய எக்ஸஸ் ஃப்ளூயிடு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பிளட்டுக்கு தர வேலை தான் நம்மளோட லிம்ப் பண்ண போகுது. ஓகேவா, அனதர் டைப் ஆஃப் ஃப்ளூயிட் தட் இஸ் இன்வால்வ் இன் தி டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ யூ நீட் டு know about this fluid also, which is known as tissue fluid. Okay, so here what happens, so through the pores which is present on the walls of the capillaries, some amount of proteins and blood cells will get into the intercellular spaces. ஓகேவா, ஸோ என்ன நடக்கும், ஹை ப்ரெஷரில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா ஸோ நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகி வந்துடும். ஸோ ரெட் பிளட் செல்ஸ்லாம் வராது, ஆனால் மோஸ்ட்லி WBC will be there. ஓகேவா, ஸோ தட் ஒயிட் பிளட் செல்ஸ் will be there and ப்ரோட்டீன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகி வந்துடும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ ஃப்ளூயிடை ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இட் ஹேஸ் தி சேம் கன்ஸ்டியூன். ஸோ அந்த கெமிக்கல் நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா மாதிரியே இருக்கும், ஆனால் கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஏன் கலர்லெஸ்ஸாக இருக்குன்னா அதுக்கிட்ட RBCலாம் இல்லை இல்லையா, அதனால் கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்பேர்ட் டு தி பிளாஸ்மா இட் கண்டைன்ஸ் லெஸ் ப்ரோட்டீன். ஓகே, பிளாஸ்மா இஸ் தி பார்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் தி பிளட். ஓகே, அதான் அந்த மேட்ரிக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மான்னு சொல்கிறது. பிளாஸ்மா மாதிரி தான் இருக்கும் லிம்பும் பார்த்திங்கன்னா, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா, இட் வில் பி ஒயிட் டு yellowish in color. limb will be white to yellowish in color. ஸோ இதுதான் என்ன பண்ணோம்னா இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த அப்சார்ப்ட் ஃபுட் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து சேர்க்குறது. யூ ஹேவ் ஸ்டடிட் அபவுட் villi. Villi is in connection with the lymph vessels only. Okay, note this, villi is in connection with lymph vessels only. ஓகேவா, ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா அப்சர்வ்டு கண்டென்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லிம்ப் தான். ஓகேவா, ஸோ தட் இஸ் எக்ஸ்பெஷலி தி ஃபேட். ஓகேவா, ஸோ ஃபேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்சர்வ் ஆக முடியாது. ஸோ ஃபேட் வந்து இட் வில் பி கன்வெர்டட் இன்டு கைலோமைக்ரான். கைலோமைக்ரானாக கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்கிறேன். கைலோமைக்ரானாக கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் லிம்ப் வெசல் ஸோ இட் வில் ரீச்சஸ் தி பிளட் பேக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸோ என்ன பண்ணுவோம்னு சொன்னேன், லிம்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லுக்கு நடக்கக்கூடிய எக்ஸஸ் ஃப்ளூயிட் இது எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வந்து பிளட்டுக்கே சேர்த்துரும். எப்படி சேர்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாத்வே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லிம்ப் வந்து எங்கே போகும்னா லிம்ப் கேபிலரிஸ்க்கு போயிடும். ஸோ லிம்ப் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே லிம்ப் கேபிலரிஸ்க்கு போயிடும். லிம்ப் கேபிலரிஸ்லேருந்து லார்ஜ் லிம்பசல்ஸ், லார்ஜ் லிம்பசல்ஸ்லேருந்து லார்ஜ் வெயினுக்கு போயிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த transport வந்து நடக்குது. So this is what you need to know about the limb. So who is limb? So limb is the middle man. So high pressureல வந்து blood flow ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த capillaries இருந்து வரக்கூடியது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த limbன்னு சொல்றாங்க. இதுக்கு tissue fluidனு சொல்லுவாங்க, interstitial fluidனு கூட சொல்லுவாங்க. So இதோட chemical nature வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மா மாதிரியே தான் இருக்கு, ஆனா கலர்லெஸ்ஸா இருக்கு. ஏன்னா அதுக்கு RBCலாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா digestion and absorption of materials which you see in the intestine, especially fat. Fat will be converted into chylomicrons and then it reaches this lymphatic vessels. So lymphatic vessels வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா it reaches the blood. Okay, so main aim வந்து பார்த்தீங்கன்னா it drains the excess fluid from the extracellular spaces back to the blood. ஓகே, ஸோ இந்த செல்ஸுக்கு நடக்கக்கூடிய எக்ஸஸ் ஃப்ளூயிடை வந்து மறுபடியும் பிளட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்கறது தான் லிம்போட வேலை. ஓகேவா, ஸோ கொஞ்சம் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே ட்ரையாக தான் இருக்கும் பிகாஸ் இட்ஸ் லென்த்தி டாபிக். ஓகே, கொஞ்சம் நிறையா வந்து மெமரி பேஸ்ட் கண்டென்ட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரிவைஸ் பண்ணி தான் ஆகுனதை வேறு வழியே இல்லை. ஸோ தட் இட் பி ஏபிள் டு ரீகலெக்ட் எவ்ரி திங் இன் யோர் எக்ஸாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் பி டிஸ்கஸிங் அபவுட் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். ஸோ எப்படி வந்து ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, எப்படி வாட்டர் மினரல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லெசன் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா, ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்கிரீஷன் வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான். ஸோ தட் ஆல்சோ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் it very fastly. Okay, so with the transport in plants தான் கொஞ்சம் ரொம்ப ட்ரையான டாபிக். ஸோ யூ ஷுட் ஃபோக்கஸ் மோர் ஹியர். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆல் த டாபிக்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் பிகாஸ் யூ ஆர் லேர்னிங் அபவுட் ஹியூமன் பாடி இல்லையா. ஸோ இட் இஸ் ஓகே, பட் பிளான்ஸ் பாட்டனி வில் பி ஆல்வேஸ் drive only, but we don't have any other option. You are supposed to read. Okay, so you have to definitely complete the assignment question and you should say me in the
comment section, and you can also comment submit your assignments in your WhatsApp group. Okay, your friends will also able to get the assignments. Okay, so we'll be discussing everything in our next class. If you are finding difficult in anything, you can let me know in the comment section. So we are giving this handwritten notes for all the chapter in the Telegram channel. We have completed all the chapter. We are also giving online tuition special coaching classes for the classes of 9th and 10th. Okay, so you can contact us through the email ID, okay, and also through the WhatsApp group. So our administrative team will help you to get enrolled in our classes. So contact the admin of our WhatsApp group. Okay guys, we'll meet you in the next class. Until then, stay tuned. Bye bye. As guys, many of you are asking about me, so let me introduce myself to you. I am Arun, a medical student currently pursuing MBBS in a government medical college, Ariyallu. This is a picture of our college. And about my boards, I have completed my senior secondary schoolings from CBSE board with 96 percentile score. And I am very passionate to teach and learn science together with you. So let success be ours.